சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜாதி வெறி பிடிச்ச தேவன்மார்கள் சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை போட்டதற்காகவே பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் நம்ம பாராட்டலாம், எந்த தப்பும் கிடையாது. எத்தனையோ பேர் இந்த தேவர் சமுதாயத்தில் பிறந்து பல பல உயர் பதவிகளுக்கு போயிருக்காங்களா, தன்னலமற்ற சேவை செய்ய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அப்போ இவங்களெல்லாம் நீ ரோல் மாடலாக எடுக்க மாட்டேன்றது அவருடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை சாட்டை துரைமுருகன் போன்ற ஒரு மிகப்பெரிய பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் செலிபிரிட்டியாக இருக்காரு அண்ணன் சாட்டை துரைமுருகன், அந்த அளவுக்கு பெரிய ஒரு வியூஷிப் இருக்கு. அப்போ அவர் இந்த கருத்தை பேசும் பொழுது அது பெரிய விவாதத்தை கிளக்குது. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் சாட்டை துரைமுருகனை மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் கூட அவர் இந்த பதிவை போட்டதன் மூலமாக பாராட்டப்படுகிறார். அவருடைய பதிவுகளை சாட்டை துரைமுருகனை எதிர்த்து போட்டிருந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. இந்த காணொலியை பார்க்கின்ற அந்த சமுதாய சார்ந்தவங்களுக்கு தவறான ஒரு மைண்ட் எண்ணம் கொண்டவனுக்கு நிச்சயமாக ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். சரிதானப்பா அவர் சொல்கிறது, நமக்கு என்ன இதெல்லாம் தேவையா? எவனோ ஒருத்தன் திமிர் எடுத்து போனவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரான், அவனை நம்ம கொண்டாடணுமா? சமுதாயத்தில் எப்பொழுதெல்லாம் சாதியம் சார்ந்த பிரச்சனை எழுப்பப்படுகின்றதோ அப்பெல்லாம் அண்ணன் ரஞ்சித்துடைய குரல் என்பது உயர்ந்து சமரசம் இல்லாமல் ஒலிக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நமக்கு என்ன பெரிய வருத்தம்னா, மாரியண்ணன் போன்றவர்கள் மீதெல்லாம் நம்ம பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அவரெல்லாம் இதை ஒரு சாதின்றதை அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணாமல் போதை பிரச்சனைன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டார். எனக்கெல்லாம் பெரிய வருத்தம். ரஞ்சித் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டைரக்டர், ஹி வாஸ் எ பொலிட்டிஷியன் லீடர். இன்னைக்கு சமூக நீதியினுடைய பிதாமகனாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஆசிரியர் திரு வீரமணி இது வரைக்கும் வாய் திறக்கல. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்போ ஆசிரியர் வீரமணி போன்றவங்களாம் இன்னைக்கு சமூக நீதி பேசுகிறாங்க. எங்கன்னா பார்ப்பனர்கள்னாங்க மட்டும் தான் வாய் திறப்பாங்க. இதே ஆசிரியர் வீரமணி நாங்குநேரிக்கு போராடுறது, சிவகங்கைக்கு போராடுறது, 2 நாள் முடியல மானாமதுரில் பண்ணுறதுக்கு போராடுறது. அப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாதினால பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கக்கூடிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு சாதி பெருமை பேசுகிற ஒரு கட்சி, இவங்க குடிப்பெருமை பேசுகிற ஒரு கட்சி. இந்த கட்சி பார்த்தீங்கன்னா சாதிகளை ஊக்குவிக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது இது போன்ற நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு அடுத்த கட்ட முகங்களாக தெரியப்படக்கூடிய இவங்கெல்லாம் இப்படி ஓப்பனான அதே சாதிக்குள்ளேருந்து பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த காலம் ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். நான் ஈவன் இதை எல்லாருமே பேசணும்னு நினைக்கிறேன். நான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை சார். இப்போது சமீபத்தில் நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி வெறி பிடிச்ச தேவன்மார்கள் சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னொன்று அவரும் அதே ஜாதியை சார்ந்த ஒரு மக்கள் தான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோவை போட்டதற்காகவே பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் நம்ம பாராட்டலாம், எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சுயசாதி விமர்சனன்றது ரொம்ப முக்கியம். அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, சுயசாதி விமர்சனம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது பள்ளராக இருந்தாலும் சரி, பறையராக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, கோணராக இருந்தாலும் சரி, அது தேவராக இருந்தாலுமே சரி, சுயசாதி விமர்சனம் என்பது வேறு, சுயசாதி பரிசோதனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சுயசாதி பரிசோதனை நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதிக்க வேண்டியது நம்ம ஒரு கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இந்திய சமுதாயமே அப்படிதான் இருக்குது. நாட் ஒன்லி தமிழ் சமூகம், இந்திய சமுதாயமே அப்படி தான் வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஏன் போடுறாரு அப்படின்னா, குறிப்பாக நாங்குநேரி, சிவகங்கை, நேற்று பார்த்தீங்கன்னா மானாமதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல இன்சிடென்ட்டு பாருங்கள். ஒரே ஒரு 3 நாளுக்குள்ளே தொடர்ச்சியாக எத்தனை இன்சிடென்ட் நடக்குது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல சிவகங்கையில் யார் வந்தா? அதே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்ததாகவும், குறிப்பாக வெட்டும்போது நவீன் தேவர் வாழ்வுன்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அப்போது இப்படி சொல்லி வெட்டுறாங்க இல்லையா, இவங்க என்ன மிகப்பெரிய நில உடைமை சமுதாயமாகவோ இல்லை மிகப்பெரிய பொருளாதாரத்தில் செழித்துள்ளவங்களோ கிடையாது. எல்லாரும் அன்றாட காட்சிகள். இன்னும் சொல்லப்போனால் கூலிக்காக போயிட்டு இந்த மாதிரி பல தவறான தொழில்களை செய்யக்கூடியவங்க தான் போயிட்டு பல விஷயங்கள் இன்றைக்கி கூலிப்படைகளாக இருக்கக்கூடியவங்க தான் பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது யாரை நம்ம ரோல் மாடலாக எடுக்கணும்? அதுதான் திரு சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு. இதே சமுதாயத்தில் பிறந்த எத்தனையோ நீதிபதிகள் இருக்காங்க, எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஈவன் ஒரு தலைவரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம அவருடைய மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. ஈவன் யாரை நான் சொல்கிற வரேன்னா, ஐயா நல்லக்கண் அவர்களுமே குறிப்பிட்டிருந்தார். அவர் எங்கேயுமே தன்னை சாதியாக குறிப்பிட்டதே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாமே. அப்போ இத்தனை நபர்களையுமே அவர் ஏன் குறிப்பிடுறாருன்னா, யாரை நம்ம ரோல் மாடலாக எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா இன்றைக்கு குறிப்பாக இதே தேவர் சமூகம் என்று அடையாளப்படுத்தப்பட்டவங்க
அல்லது இந்த முக்குழுத்துறை அடையாளப்படுத்தப்பட்டவங்கள பல பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அன்றைக்கு குற்றப்பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்றால் என்னவென்று சொன்னால், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு திருடர்கள், இவங்கெல்லாம் வந்து காவல் நிலையத்திலேருந்து இரவானா வந்து கையெழுத்து போட்டுக்கணும், இரவானா அங்கே தான் இருக்கணும், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து களவு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த ஒரு நிலையை யார் கொண்டு வரான்னா வெள்ளைக்காரன் கொண்டு வரான். வெள்ளைக்காரன் தான் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து கொண்டு வரான். அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து ஒழிக்கிறார், எல்லோருக்குமான ஒரே விதமான சட்டத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு நீங்களாம் ஒரு காலத்தில் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்தீங்களேன்னு சொன்னால் தவறு. அது ஒரு காலத்தில் இருந்தாங்க, அதன் பிறகாக அது மாற்றப்படுது. அப்போ ஒவ்வொரு சமுதாயம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அடையும் போது வெவ்வேறு நிலையை வந்து நோக்கி செல்லுது. ஆனால் இந்த பகுதியில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திரு கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷாம் கிருஷ்ணசாமி என்ன முன்வைக்கிறார்னா, தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல குற்றங்களுக்கும் இது ஒரு சமூகம் தான் காரணமாக இருக்குது அப்படின்றத கிருஷ்ணசாமி சொல்கிறாரு. நாட் ஓன்லி பல்லர் சமுதாயத்துக்கு மட்டும் எதிரியாக இல்லை, இவங்க தான் கோனாருக்கு எதிரியாக இருக்காங்க, இவங்க தான் நாடாருக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்றது திரு கிருஷ்ணசாமியோட மகன் ஷாம் கிருஷ்ணசாமி வந்து சொல்லியிருந்தார். அப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலும் குற்ற சமூகங்கள் செய்பவர்கள் இந்த மாதிரி சாதி அடையாளங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நான் வந்து தேவர் சமுதாயம் மட்டும் தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்ல வரல. நாடார் சமுதாயத்தில் பல பேர் சாதி அடையாளங்களை பயன்படுத்திக்கிறாங்க, ஈவன் கோனார் சமுதாயத்தில் பல பேர் சாதி அடையாளங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் சாதி அடையாளங்களை பயன்படுத்துவது எப்படி இருக்கணும்ப்பா? என் சாதியிலேருந்து ஒருத்தன் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவே உட்காந்துருக்கான்ப்பா, நீ வந்து அவரை சாதிக்கார சொல்லி அடையாளப்படுத்த மனசு நினச்சிக்கோ. இப்போது நீங்கள் சொல்லலாலும் நான் சொல்லணும், எல்லார் மனசுக்குள்ளுமே நம்ம என்ன சாதின்றது எல்லாருக்குமே தெரியும். அது சாதி பெருமையாக இருக்கலாம், சாதி இழிவாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சாதி இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு என் சாதியிலேருந்து பிறந்து ஒருத்தன் வந்து போயிட்டு முன்னாடி போய் உட்காடுறான் அப்படின்னா எனக்கு அது ஒரு வகையில் பெருமையாக எடுத்துக்கலாம். நான் வந்து அது ஒன்றும் பெருமை பூசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்பாகவே கோட்டு சூட்டு போட்டவர் நம்முடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். அவர் அம்பேத்கரோடு சென்று வட்டமேசை மாநாட்டில் போய் வாதாடுறாரு, உலக அளவில் போயிட்டு வாதாடி நிற்கிறாரு. அப்போ எனக்கான ரோல் மாடலில் நான் யாரை பார்க்குறேன்னா ரெட்டைமலை சீனிவாசன் தான் பார்க்க முடியும். எவனோ ஒருத்தன் பொறுக்கி, எவனோ ஒருத்தர் ரவுடி, எவனோ ஒருத்தர் கஞ்சா வைக்கிறவன் வந்து 2 கொலை பண்ணிட்டான், இல்லை ஒரு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறான், இல்லை பல பெண்களை தவறாக இது பண்ணுறான், அப்படியே அவன் பேர் ஹீரோயிசம் ஆகிறான்னு சொல்லுங்க, நான் அவனை என் சாதின்றதுக்காக ரோல் மாடல் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே என்னென்னா சமகாலத்தில் இப்போ சாட்டை துறைமுறைகள் எதை வந்து முன்னிலைப்படுத்துகிறாருன்னா, எத்தனையோ பேர் இந்த தேவர் சமுதாயத்தில் பிறந்து பல பல உயர் பதவிகளுக்கு போயிருக்காங்களா, தன்னலமற்ற சேவை செய்ய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அப்போ இவங்களெல்லாம் நீ வந்து ரோல் மாடலாக எடுக்க மாட்டேன்றது அவருடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை சாட்டை துறைமுருகன் போன்ற ஒரு மிகப்பெரிய பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் செலிபிரிட்டியாக வந்து இருக்காரு அண்ணன் சாட்டை துறைமுருகன், அந்தளவுக்கு பெரிய ஒரு வியூஷிப் வந்து இருக்குது. அப்போ அவர் இந்த கருத்தை பேசும் பொழுது அது பெரிய விவாதத்தை கிளக்குது. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் சாட்டை துறைமுருகனை மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் கூட அவர் இந்த பதிவை போட்டதன் மூலமாக பாராட்டப்படுகிறார். அவருடைய பதிவுகளை சாட்டை துறைமுருகனை எதிர்த்து போட்டிருந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கே அவருடைய பதிவுகள் சிலதெல்லாம் உடன்பாடு வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த கையை கட்டி நாங்கள் வாயை பொத்தி அப்படின்ற ஒரு பாட்டுக்கு வந்து அவர் பண்ணக்கூடிய உடல் சார்ந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உடல் சார்ந்த ஒரு மொழி இருக்கு இல்லையா, ஒரு டான்ஸ் ஆன ஒரு மொழி இருக்கு இல்லையா, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் உடன்பாடே கிடையாது. இவர் பண்ண தப்புன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அதே சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி கருத்துக்களை இந்த சுயசாதி பரிசோதனை அல்லது சுயசாதி விமர்சனத்தை பண்ணும்பொழுது நம்ம நிச்சயமாக அதை பாராட்டுறோம். இது வரவேற்கக்கூடியது. நான் தான் சொல்கிறேன், இது அவர் மட்டும் பண்ணணும்னு நான் சொல்ல, எல்லா சாதியும் பண்ணணும். இப்போ நாட் ஓன்லி நான் வந்து தேவர் சமுதாயம் மட்டும் கூட சொல்ல வரல. ஏன் இந்த சுயசாதி பரிசோதனை தேவை, ஏன் சுயசாதி விமர்சனம் தேவை அப்படின்னா, பைசன் படத்தில் ஒரு அருமையான ஒரு காட்சி இருக்கும். அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியனா நடிச்சிருப்பார். அதில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஏன் கத்தி எடுத்துன்றதை மறந்துட்டு இவனுங்க வந்து இன்னைக்கு சாதி பெருமை பேசுவானுங்க, ஒரு காலத்தில் எவனோ ஒருத்த வந்து நம்மலாம் யார் தெரியுமா, நம்ம ராஜாக்கள் பரம்பரை தானே அப்படின்னு பேசுவானுங்க, இது இருக்கவே கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பார் அமீர் அவர்கள். அதில் பசுபதி பாண்டியனா நடித்து சொல்லியிருப்பார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நாட் ஓன்லி நான் தேவர் சமுதாயம் மட்டும்தான் இப்படி ஒரு சாதி பெருமையில் இருக்கிறாங்க, இவங்க மட்டும் தான் தூக்கி கொண்டாடுறாங்கலாம் சொல்ல வரல. இன்றைக்கு பல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மன்னர் பரம்பரை ஆகிட்டாங்க. இது நான் தான் ராஜராஜ சோழன், நான் தான் பாண்டியன், நான் தான் சோழன்ற அளவுக்கு அந்த எல்லாருமே ராஜாக்களுடைய வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜராஜ சோழன் இருக்காருல, இந்த தஞ்சாவூரை ஆண்டவர், அவருக்கே 10 சாதி சொந்தம் கொண்டாடுறான். அவன் தான் ஏன் சாதிபான் ராஜராஜ சோழன், ஏன் சாதிபான்னு சொல்லிட்டு. அப்போது இந்த நிலை என்பது மோசமானது.
இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மன்னர்கள் மேலுமே உடன்பாடு கிடையாது. ஏன்னா மக்களாட்சிக்கு எதிரானவர்கள் தான் மன்னர்கள். என்னுடைய கான்செப்ட் அவ்வளோதான். அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லையான்றதுலாம் இல்லை. எனக்கு பிடிக்காது மன்னர்கள் எவனோ எனக்கு பிடிக்காதுன்றது அதை அப்பாற்பட்ட விஷயம். இதை நான் ஏன் மையப்படுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி மன்னர்களை வந்து தேடி கொண்டாடுறானுங்க, என் சாதி பெருமையத்தையும் கொண்டாடுறானுங்க. அப்போது இவனுங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது நீ தேவராக இருந்தாலும் சரி, நீ பறையராக இருந்தாலும் சரி, பல்லராக இருந்தாலும் சரி, நீ சாதியை முன்னிலைப்படுத்தி அதை நீ கொண்டாடுவா அப்படின்னா உன்னுடைய மைண்ட் செட்டுன்றது ரொம்ப பிற்போக்கு தடத்தில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லக்கூடியது. இப்போ தென் மாவட்டங்களில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும் பொழுது இந்த சமுதாய சார்ந்தவங்க சில பேர் அதில் இருக்கிறாங்க. இவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் என்று நாம் திருப்ப சொல்லலை, அப்படி சொல்லவும் கூடாது. ஈவன் அப்படி சொன்னோம்னா நம்ம இவ்வளோ போற்றி நேசிக்கக்கூடிய ஐயா நல்ல கண்ணு போன்றவர்களையும் நாம் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவோமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதை படுத்தி ஒரு டெப்த்தான ஒரு காணொலியை அண்ணன் சாட்டை துரைமுருகன் போட்டிருப்பது என்பது உண்மையாகவே பெரும் வரவேற்கக்கூடியது. அந்த காணொலி இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியை வந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு சாதி பெருமை பேசுகிற ஒரு கட்சி, இவங்க குடிப்பெருமை பேசுகிற ஒரு கட்சி. இந்த கட்சி பார்த்திங்கன்னா சாதிகளை ஊக்குவிக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்கேயும் வந்து அண்ணன் சீமானவர்கள் சாதியை உயர்த்தப்படின்னு சொல்லலை. ஜாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போகிறோன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, நீ எனக்கு போடாதான்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியையும் அப்படி ஒரு கட்சியை நடத்துகின்ற சீமானவர்களையும் பார்த்தீங்கன்னா சாதி சார்ந்த சொல்ல முன் வச்சாங்க. அண்மையில் கூட நிறைய பேர் சொல்லும்பொழுது அவர் நிற்க வச்ச வேட்பாளர்களை பலரும் பார்த்திங்கன்னா சாதி பார்த்து தான் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளுமே வந்து எழுப்பியிருந்தாங்க. அப்போது இது போன்ற நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு அடுத்த கட்ட முகங்களாக தெரியப்படக்கூடிய இவங்கள்லாம் இப்படி ஓப்பனான அதே சாதிக்குள்ள வந்து பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த காலம் ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். நான் ஈவன் இதை எல்லாருமே பேசணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகை ரோகிணியுடைய பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாதி பேர் தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து பெரியாரியம், கம்யூனிசம் அதெல்லாம் பேசுகிறீங்க. அப்போது சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்கன்னா எப்படி? அது ஈவன் கம்யூனிஸ்ட் அவங்க ரோகிணி அவங்க. அப்போ இது இங்கே மட்டும் கிடையாது, பல பேர் தமிழ்நாட்டில் இருந்து அல்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வந்தவங்க இங்கே வந்து சமூக நீதிலாம் பேசுகிறாங்கன்னா ஜாதி பேர் ஈஸியாக போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம திமுக அரசு முட்டு கொடுக்கலையா, ஜிடி நாயுடுன்ற பாலத்துக்கு நாயுடு வச்சது தான் சரி, அதுதாங்க சரியானதாக சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. ஈவன் இன்னைக்கு சமூக நீதியினுடைய பிதாமகனாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஆசிரியர் திரு வீரமணி இது வரைக்கும் வாய் திறக்கல. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்போ ஆசிரியர் வீரமணி போன்றவங்களாம் இன்னைக்கு சமூக நீதி பேசுகிறாங்க. எங்கன்னா வந்து பார்ட்னர்கள்னால மட்டும் தான் வாய் திறப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பார்ட்னர்கள் எதிர்த்து வீரமணி அவர்கள் ஒரு நாள் சிறை போயிட்டு வராரு. ஏன் இதுக்கு போராடுறது? நீ இதே ஆசிரியர் வீரமணி நாங்குநேரிக்கு போராடுறது, சிவகங்கைக்கு போராடுறது, 2 நாள் முடியல மானாமதுரில் பண்ணுறதுக்கு போராடுறது. அப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த திமுகவினுடைய பேக் போன் இருக்கக்கூடியவங்க ஜாதினால பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சிடுறேன்னு. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியில் குறிப்பாக சாட்டை துரைமுருகன் போன்றவரெல்லாம் இந்த சுயசாதி பரிசோதனை மூலமாக, விமர்சனம் செய்வதன் மூலமாக சமூகத்தில் ஒரு உண்மையான நிலையை வெளிச்சமிட்டு காட்டுறாங்க. இப்போது இந்த காணொலியை பார்க்கின்ற அந்த சமுதாய சார்ந்தவங்களுக்கு தவறான ஒரு மைண்டு எண்ணம் கொண்டவனுக்கு நிச்சயமாக ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். சரிதானப்பா அவர் சொல்கிறது, நமக்கு என்ன இதெல்லாம் தேவையா? எவனோ ஒருத்தன் திமிர் எடுத்து போனவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரான், அவனை நம்ம கொண்டாடணுமா? கண்டிப்பாக அந்த கமெண்ட் கீழேயுமே எல்லாருமே நானும் இந்த ஜாதிக்கார பையன் தான், ஆனாலும் இவ்வளோ நாளும் உங்களை எதிர்த்ததான், இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களை நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயமா தான் பண்ணியிருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இவர்களுக்கெல்லாம் பேசினா ஒரு பெரிய லெவலான ஒரு ரீச் வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்கின்ற ரீச்சை நம்ம எப்படி பயன்படுத்தும்? இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு தான் இருக்குது. அதை நான் என்னுடைய வாயிலேருந்து அது நல்ல வார்த்தைகள் வருதா, இந்த வார்த்தை கேட்டால் ஒருத்தனை உருப்படுவானா இல்லை உருப்பட மாட்டானான்றதுக்கான முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இருக்குது. நான் வந்து வியூஸ் பண்ணுறதுக்கோசம் கண்டதை பேசிட்டு போனால் அது தப்பு. அதை பேசுறதுக்கு 1008 சேனல் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு 1008 சேனல் இருக்குது. நம்ம சேனல் அப்படி கிடையாது. இப்போது சாட்டை போன்ற ஒரு அரசியல் அன்றாட நிகழ்வுகளை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு சேனல்களும் இது போன்ற நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக சமூகத்தில் நிச்சயமாக ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மிக முக்கியமான பிரச்சனைன்றது ஊழலோ லஞ்சமோ குடும்ப ஆட்சோ இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமானது சாதி.
சாதிக்கு எதிராக பேசாமல் ஒரு தலைவன் வரான், சாதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் வந்து கமலஹாசன் போன்ற விஜய் போன்ற ஒரு தலைவர்கள் வரார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த நாட்டிற்கே ஆபத்தானவர்கள். இவர்களெல்லாம் அரசியலில் நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்கி அதே திமுக அதிமுக பண்ணக்கூடியதை செஞ்சிருவாங்க. ஏன்னா சாட்டை அவர்களை விமர்சனம் பண்ணுறவங்க கூட இதை வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போது நம்முடைய வெற்றி என்பது நிராகரிக்க முடியாத வெற்றியாக இருக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், உங்களுடைய வெற்றி என்பது நிராகரிக்க முடியாததாக இருக்கணும். அப்போ நான் வெற்றி பெற வேண்டியது ஹைட்டாக இருக்கணும், ரொம்ப உயரத்தில் நின்று நான் வந்து வெற்றி பெறணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த வீடியோ உண்மையாக வரவேற்கக்கூடியது தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த நான்குநெறி சம்பந்தமாக ஒரு அறிக்கை 3 பக்க அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அது முழுமையாக நான் வாசித்தேன். சமுதாயத்தில் எப்பொழுதெல்லாம் சாதியம் சார்ந்த பிரச்சனை எழுப்பப்படுகின்றதோ அப்பெல்லாம் அண்ணன் ரஞ்சித்துடைய குரல் என்பது உயர்ந்து சமரசம் இல்லாமல் ஒலிக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் நமக்கு என்ன பெரிய வருத்தம்னா, மாரியண்ணன் போன்றவர்கள் மீதெல்லாம் நம்ம பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம். இது வரைக்கும் வச்சுட்ருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரெல்லாம் இதை வந்து ஒரு சாதின்றதை அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணாமல் போதை பிரச்சனைன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டார். எனக்கெல்லாம் பெரிய வருத்தம். அதுதான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரஞ்சித் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டைரக்டர், ஹி வாஸ் எ பொலிட்டிஷியன் லீடர். அதுதான் நான் சொல்ல விரும்புவது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் வந்து இருக்குது. அவர் நாட் ஓன்லி ஒரு சினிமாவை சார்ந்த ஒரு நபராக மட்டுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பலை. ஏன்னா அவருடைய அறிக்கை ரொம்ப ஒரு வலுவான, ரொம்ப வலிமை மிகுந்த ஒரு அறிக்கையாக வந்துருச்சு தான் வாசிக்கும் பொழுது. ஒரு டெப்த்தான ஒரு அனலைஸ் வந்து அதில் இருந்துச்சு. காலங்காலமாக இங்கே சாதின்ற கட்டுமானத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே வந்து இயக்கப்படுது. ஓட் பேங்க் முதற்கொண்டு யாரை வேட்பாளராக நிறுத்தணும், யார் ஆட்சி செய்யணும், யார் இங்கே யாருடைய வாய்ஸ் வந்து இங்கே இருக்கணுன்ற முதற்கொண்டு அது சாதியாக தான் இருந்துகிட்ருக்கு. அது தென் மாவட்டங்களில் மிக கடுமையாக இருக்குது. வட மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே இங்கே பெரும்பாலும் எல்லாமே வந்து நகரங்கள் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் சென்னையில் வந்து போயிட்டீங்கன்னா இவன் இந்த சாதி தான் சொல்லிட்டு நீங்கள் அடையாளம் படுத்த முடியாது. தென் மாவட்டம்லாம் ரொம்ப அப்பட்டமாகவே இருக்கும். அது நீங்கள் மதுரை போன்ற சிட்டியில் இருந்தாலும் சரி, விருதுநகர் போன்ற சிட்டியில் இருந்தாலுமே சரி, எங்கே இருந்தாலுமே ரொம்ப அப்பட்டமாக வந்து இருக்கும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையுமே. அப்போது அதர் வழியெல்லாம் நீ என்ன சாதி, என்ன விதமான செயல்பாடுகள் செய்யப்படுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். தென் மாவட்டங்கள் அப்படி வந்து கிடையாது. அப்போ ரஞ்சித் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாதி சார்ந்த பிரச்சனைகளை இந்த அரசும் இந்த காவல்துறையும் என்ன விதமாக கையாண்டிருக்கு. சுயசாதி சார்ந்து ஒருத்தன் பெருமை பேசிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறான், சுயசாதி பெருமை பேசி இன்னொருத்தனை தாழ்த்தி மேடைகளில் பேசுகிறான், அது அவ்வளோ பெரிய வைரல் ஆகுது. அதனுடைய தாக்கம் தான் இதெல்லாம் போய் இங்கே நிற்குது. நம்ம அப்படி தான் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுக்காக இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்குன்னா, ஒரு முயற்சியும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகாக இந்த பள்ளிகளில் சாதி கயிறுலாம் கட்டக்கூடாது, ஐ மீன்ஸ் கயிறுலாம் கட்டுன்னு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஜீவோ ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீவோ என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் பல பேர் கட்டிட்டு தான் போயிட்டுருக்கானுங்க. அதை என்ன அரசாங்கம் வந்து எடுத்திருக்குன்னு தெரியல. நம்ம இது இவ்வளோ பேசுகிறோம். இதே சென்னை கோவளத்தில் ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க ஒரு பட்டியல் சமுதாயம் சார்ந்த ஒரு சகோதரியை போயிட்டு ரொம்ப கடுமையாக பேசி அந்த பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவங்க அப்பா அம்மாவெல்லாம் வந்து அந்த பட்டியல் சமுதாயம் சார்ந்த சகோதரியை வந்து அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜெயிலில் இருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு நுட்பமாக இருக்குன்னா, பள்ளி, கல்லூரி, வேலை செய்கிற இடம் எல்லா இடத்துலையும் நுட்பமாக இருக்குது. இந்த கட்டுமானத்தை அரசு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா கலைக்குன்னு நினச்சதே கிடையாது. அது மேலே ஒரு கோட்டையை கட்டி உட்காந்து நம்ம ஆட்சி செய்யலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. இதே ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் இவங்க குறை சொல்லக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இவ்வளோ பிரச்சனைகள் டெய்லி வரதில்லை. இப்போ நமக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய பெரிய இஷ்யூக்கள்லாம் இங்கே வருது. நமக்கு அவ்வளோ தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. சரிப்பா, அங்கே தான் பெரியார்லாம் போகிறாங்களப்பா, அவனுங்கெல்லாம் வந்து ஜாதி வேணும்லாம் இருக்கானுங்க. உங்கள் ஊரில் தான் பெரியார் பிறந்திருக்காருலாப்பா, நீ எல்லாம் வந்து எப்படிப்பா இருக்கும்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஈரோட்டில் வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்த அக்கா சீதாலட்சுமி ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஈரோடு மண் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு தான்றப்போ அங்கே பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது, சர்ச்சை ஏற்படுது. ஈவன் ஏன் வந்து பெரியார் பிறந்துமே தமிழ்நாட்டில் சாதி ஒழியல அப்படின்றத இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நானே கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு பெரியாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபராக தான் இருந்தேன்.
ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நமக்கு தெரியுதுன்னா, பெரியார் என்ற ஒற்றை மனிதரை ஆதரிப்பின் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு வந்து மறைக்கப்படுது. இப்போ எனக்காக யார் பேசியிருக்கான்னு கேட்டால், எனக்காக பெரியாரை விட இரட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் இவங்க தான் பேசியிருக்காங்க. பெரியார் சிந்தித்தை விட காமராஜர் எனக்காக மதிய உணவு குறித்து சிந்திச்சிருக்காரு. அப்போ நீ ஒரு நபரை வந்து காண்பிப்பதன் மூலமாக இவ்வளவு தமிழ் தலைவர்களை வந்து மறைக்கிறீங்க. சரி, அப்படிதான் நீ பெரியார் தான் இருக்குதுலேயே மிகப்பெரிய ஒரு அருமருந்து மாமருந்துன்னு சொல்றியா? அந்த பெரியார் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணியா? பெரியார் என்ன சொன்னார்? உனக்கு வந்து சூத்திரன் பட்டம் வந்து ஒழியாமல் பறையன் பட்டம் வந்து ஒழியாதுன்னு சொன்னார். இங்கே எத்தனை இடைநிலை சாதிகள் தங்களுடைய சாதி அடையாளங்களை மறந்துட்டு இருக்காங்க? எல்லாம் கிடையாது. அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ என் அமைச்சராகிட்டா நானும் அவரும் இருப்போம், நீ நேராக உள்ளே வரலாம் சட்டமன்றத்தில், நான் அமைச்சராக இருப்பேன், நீ வந்து என்கிட்ட ரெட்டியாருன்னு சொன்னால் உன்னை வேலை போட்டு கொடுத்துரும் பேசுகிற அமைச்சர்கள் இருக்காங்க. ஆக்ஷன் எடுப்பீங்களா? அவங்க மேலே எடுக்க மாட்டீங்க. அப்போ இது எல்லாமே தான் நான் ரஞ்சித் அவர்களும் சுட்டி காட்டுறாரு. இன்றைக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு காரணத்திற்காக ஒரு ஜாதி பிரச்சனையே கிட்டத்தட்ட ஒரு போதை பிரச்சனை அளவுக்கு முடிக்க போயிட்டார். நமக்கு பெரிய பார்க்கும்போது பெரிய ஒரு வருத்தம். ஆனால் அதில் சமரசம் இல்லாமல் பா ரஞ்சித் போன்றவர்கள் வந்து களமாடுவது மகிழ்ச்சி தான். அரசியல் கட்சிகளில் எத்தனை கட்சியில் ஜாதி பிரச்சனை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு கட்சியும் கிடையாது, விசிகாவை தவிர. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், இது குறித்து எழுதியிருக்கார். அது படித்து பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு யாருமே இதை அட்ரஸ் பண்ண விரும்பல. யாரும் கிடையாது. எலெக்ஷன் நேரம், சரி எலெக்ஷன் நேரம் உனக்கு தான். மக்களுக்கு நீ எலெக்ஷன் நேரம் வருதுன்றதுக்காக நீ எடுத்து வெட்டுவ, நீ வந்து அடிப்ப, அவனை கொலை பண்ணுவ. எலெக்ஷன் வருதுக்கோசம் நீ அமைதியாக போயிடுவியா? யார் இங்கே அடிப்பட்டு சாகிறது, யார் விட்டுப்பட்டு சாகிறது? அப்போது இந்த நுட்பமான விஷயங்களை அரசு கையாளவே இல்லை. ஸ்கூலில் இது சம்மந்தமான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கர் குறித்த பாடங்கள்லாம் வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார், அதிகபட்சமாக சட்டத்தை எழுதினார், முடிஞ்சு போச்சுன்னா சொல்லிட்டு போயிடுவானுங்க. அப்போது ஒருத்தன் படிக்கிற மனசில் என்னவா நிற்கும்? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினாராம், அந்த மக்களுக்காக சட்டத்தை எழுதினாராம். அப்போ அவர் யாரை பார்ப்பான்? அவன் ஒரு எஸ்சிக்கான ஒரு தலைவராக பார்ப்பான். ஏடா கான்ஸ்டியூஷன் எல்லோருக்குமானது. இந்த இந்தியாவையே இயக்கக்கூடியது கான்ஸ்டியூஷன் தான். அப்போ இது போன்ற விவாதங்களெல்லாம் நீ ஸ்கூலில் கொண்டு போயிருக்கியான்னு கேட்டால் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து இப்போ நான் படித்த பள்ளிகள்லாம் அரசு உதவி பெறக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிகள். ஸோ அங்கெல்லாம் டெப்த்தான ஒரு லெசன்லாம் எடுப்பாங்க. அரசு பள்ளிகளில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த டீச்சர் வந்து ஒரு நான் தலித்தாக இருக்காங்கன்னா அந்த பாடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அம்பேத்கர் குறித்த பாடம் வரும்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காதால் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது. அப்போ நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்தாமல் வீரன் சரக்கு செய்யறது எப்படி சொல்லிட்டு யோசிச்சா இப்படி தான் தமிழ்நாடு நாசனமாக போகுன்றது தான் நிறைவாக சொல்லக்கூடியது.